கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா 15:11. உன்னில் மீதியாக இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய பிற்பகுதி, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்கிறேன். ஆக இங்கே எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் நாம் கொடுக்கிற வார்த்தை, உனக்கு சகாயம் செய்வேன். உலகத்தில் அநேகர் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் சகாயம் செய்வேன்னு சொல்லியிருப்பாங்க. சாரி எங்களால் முடியலைன்னு சொல்லிட்டு கடைசியில் கைவிரிச்சிடுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு எப்போ தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்பட்டுனா செய்வேன், சகாயம் செய்வேன். ஏனென்றால் எபிரேய எழுத்தாளன் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அது மாத்திரமல்ல, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அது மாத்திரமல்ல, ஏசாயாவில் சொல்றாரு, நான் உனக்கு சகாயம் செய்து என் நீதி விலகத்தினால் தாங்குவேன். ஆகவே இத்தனை வசனங்களை நம்ம பார்க்கும்போது எல்லா வசனமும் அழுத்தி நமக்கு உணர்த்துவது என்னன்னு சொன்னா, சகாயம். தி லார்ட் இஸ் மை ஹெல்பர். நமக்கு அவர் சகாயராயிருக்கு. சகாயம் செய்வேன், செய்வேன், எதிர்காலத்திலும் தொடர்ந்து செய்வேன், முக்காலத்திலும் நமக்கு அவர் செய்கிறவராக இருக்கிறார். அவர் சகாயம் செய்யலைன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருந்திருக்க முடியாது. அவர் சகாயம் செய்ததுனால இன்னைக்கு நமக்கு ஜீவனை கொடுத்து இன்னைக்கு 2024 ஏப்ரல் மாதம் கடைசி தேதி காண கிருபை செய்து 5ஆம் மாதம் மே 1ஆம் தேதி பிரவேசிக்க செய்திருக்கிறார் இல்லையா? ஆகவே அவருடைய சகாயம் மாறாத சகாயம், ஏமாற்றாத சகாயம். ஆகவே அந்த சகாயத்தை நாம பற்றி பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய அடிச்சூடியில் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கே நன்றி. இந்த வார்த்தைகளை நான் பிடித்து கொண்டு அவருடைய அடிச்சூட்டில் நடக்க உதவி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.